இந்த இப்ப நடக்கக்கூடிய சண்டையில மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது காசா தான். அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் முழுவதுமா அகற்றப்பட்டு விட்டது. மக்கள் எல்லாருமே அ எ ம மற்ற நாடுகளுடைய எல்லைக்கு அகதிகளா துரத்தி அடிக்கப்பட்டு விட்டாங்க. இப்ப காசாவினுடைய எதிர்காலம் என்ன? அதான் பாலஸ்தீனே இருக்காது அப்படின்னு சொன்னா, காசாவும் இருக்காது அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அ அதாவது இந்த பாலஸ்தீனியன் நேஷனல் அத்தாரிட்டி அப்படின்றத அடிப்படையில ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனா நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது அவர்களுடைய நடவடிக்கையே பெரும்பாலும் இஸ்ரேலினுடைய கவர்ன்மென்ட்டினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவர்களுடைய நடவடிக்கையில தென்படும். ஆனா ஹமாஸ் அப்படின்றது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அவர்கள் ஒட்டுமொத்த பாலஸ்தீனும் எங்களுது, ஒட்டுமொத்த இஸ்ரேலும் எங்களுது அப்படின்ற அந்த குரல எழுப்பிக்கிட்டே வராங்க. அவர்கள மொத்தமா துவம்சம் பண்ணிட்டாங்க. அவர்கள துவம்சம் பண்ணதுனால, இப்ப பாலஸ்தீன் நேஷனல் அத்தாரிட்டி ஓரளவு அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பாலஸ்தீன் நேஷனல் அத்தாரிட்டியையும் மொத்தமா முடிச்சு கட்டிறலாம் அப்படின்னு இஸ்ரேலிஸ் முடிவு பண்ணிட்டாங்க. இதற்கான திட்டம் ஏற்கனவே 2012ல போடப்பட்டுருச்சு. ஆனா, அன்றைக்கு அமெரிக்கா, யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அத கைவிட்டுட்டாங்க. ஆனா 2023 ஹமாஸ் நடத்திய பயங்கரவாத தாக்குதலை தற்போது கையில் எடுத்துக்கொண்டு அதையே ஒரு காரணமா காட்டிக்கிட்டு, இவங்க பாலஸ்தீன்னு ஒரு நாடே இனி இருக்காது அப்படின்ற ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனி ஹமாஸும் இருக்காது, காசாவும் இருக்காது, வெஸ்ட் பேங்க்கும் இருக்காது. எல்லாமே இஸ்ரேலாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு.